வீட்ல இருக்கிறது நாம தானே தேவயானி. இங்க யாரோட கண்ணு பட்டுருச்சுன்னு நீ குறை சொல்ற? இவங்க தான் என்னால சொல்ல முடியாது மாமா. ஆனா சிலருடைய கண்ணு பட்டாலே இப்படிதான் ஆகும். அவங்களுடைய கண்ணு பட்டா போதும், மொத்தமா பஸ்மம் ஆயிடும். நீ என்ன ஐ ஸ்பெஷலிஸ்டா மம்மி? கண்ணை பத்தி பயங்கரமா சொல்ற. இந்த டைம்ல ஜோக் பண்ணாத விவேக். டயத்துக்கு மனுஷா தேவதை மாதிரி வந்து லக்கிய காப்பாத்தினதுனாலதான் அவ உயிரோட இருக்கா. நாமளும் இப்போ சந்தோஷமா இருக்கோம். நான் தேவதை கிடையாது ஆண்டி. அன்னைக்கு மித்ராவையும் இன்னைக்கு லக்கியையும் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த அதிர்ஷ்டம் ஒவ்வொரு தடவையும் எனக்கே கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் மனிஷா, நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க. இது நல்லதா கெட்டதா தப்பா ரைட்டான்லாம் எனக்கு தெரியாது. என் மனசுல பட்டதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன மித்ரா அது? நான் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும். மனிஷா, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்க. நான் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணல ஆண்டி. எனக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நான் செலிப்ரேட் பண்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கடைசியா மித்ரா ஒத்துக்கிட்டான். நாளைக்கு புரோகிதர் வந்து முகூர்த்தம் கூட குறிச்சிருவாரு. என்ன கூடிய சீக்கிரத்துல எங்களோட கல்யாணமும் நடந்துரும். அப்புறம் நான் மித்ராக்கு மனைவி ஆயிடுவேன், இந்த வீட்டுக்கும் மருமகள் ஆயிடுவேன். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். எல்லார்கிட்டயும் இனி என் அதிகாரத்தை காட்ட போறேன். எஸ் ஆண்டி, கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுடைய ட்ரீம் என்னுடைய ட்ரீம் நினைவாக போகுது. இவ்ளோ நாளா நீங்களும் நானும் எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது இப்ப நமக்கு கிடைக்க போகுது. அந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்ல மனுஷா. உன் காதலை எப்பவோ மறந்து போன மித்ரா திரும்பவும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஆண்டி. மித்ரா கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா சொல்லி சொல்லி அவ மனசையே மாத்திட்டீங்க. மித்ரா எனக்கு சொந்தமாக்குறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். தேங்க்யூ சோ மச். மித்ராவை இவ்வளவு சீக்கிரம் வலையில விழ வச்சதுக்கு உனக்கும் தேங்க்யூ சோ மச். என்ன லக்ஷ்மி, உனக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லையா? உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இது புரியுதா இல்லையா? இப்போ நீ அமைதியா தான் இருக்க போறியா? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? செய்யறதுக்கு என்ன இருக்கு? நீ யாருங்கறத மித்ரா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலாம்ல. எப்படி என்னால சொல்ல முடியும்? சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல அத்தை. மனிஷா கிட்ட இருக்கிற ஆதாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அவ்வளவுதானே? பரவாயில்ல, இருக்கட்டும் லக்ஷ்மி, உனக்காக நான் ஜெயிலுக்கு இல்ல நரகத்துக்கு கூட போவேன். நீ மட்டும் மித்ரா கிட்ட உண்மையை சொல்லலன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். மித்ரா வந்த உடனே நீ சம்யுக்தா இல்ல லக்ஷ்மின்னு உண்மையை சொல்ல போற. ஐயோ வேண்டாம் அத்தை, வேண்டாம். தயவு செஞ்சு அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. நீங்க அவசரப்படாதீங்க. எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி? உண்மையை சொன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், இந்த வீட்டோட மானம் போயிடும்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையாவே நீ தான் ஜெயில இருக்க. 6-7 வருஷமா யாரும் இல்லாம கஷ்டப்பட்டிருக்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்க. இப்ப உன்னோட வாழ்க்கையை தலைகீழ மாற போகுது. இன்னும் நீ என்ன பத்தியோ இந்த வீட்டை பத்தியோ விவேக் ஜானுவோட கல்யாணத்தை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கிய லக்ஷ்மி.
நீ உன்னை பத்தி எப்பதான் யோசிக்க போற? நீ என்ன நினைக்கிற? மித்ராக்கும் மனிஷாக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறியா? மித்ரா வாழ்க்கையில இருந்து நீ தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா லக்ஷ்மி? இல்ல அத்தை, இல்ல. அப்ப நீ என்னதான் செய்யலான்னு இருக்க? இப்ப நீ உண்மை சொல்லலன்னா அப்புறம் எப்பதான் நீ சொல்ல போற? மே ஐ கம் இன் மேடம்? கம் ஜுன்னு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு மிஸ் சொன்னாங்க மேடம். எஸ் ஜுன்னு. இந்த ஃபார்ம்ல உன்னோட பர்த் டீடைல்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. இல்லையே மேடம், நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். வாட் இஸ் யுவர் மதர் நேம்? லக்ஷ்மி மேடம். ஃபாதர் நேம்? பதில் சொல்லு ஜுன்னு. உன் ஃபாதரோட பேர் என்ன? எதுக்கு உன்னோட ஃபாதர் நேம் இதுல எழுதல? ஓகே, உன் அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லு. 99. ஹலோ, நீங்க ஜுன்னுவோட அம்மா லக்ஷ்மி தானே? ஆமாங்க. நீங்க யாரு? நான் ஜுன்னு ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேங்க. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க இப்ப அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு வரணும் மேடம். எதுக்கு மேடம்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஓகே மேடம், இப்பவே நான் கிளம்பி வரேன். ஓகே மேடம். ஜுன்னு, கோ டு தி கிளாஸ். ஓகே மேடம். என்னாச்சு லக்ஷ்மி? யார் கால் பண்ணாங்க? ஜுன்னுவோட ஸ்கூல் பிரின்சிபல் ஃபோன் பண்ணாங்க அர்ஜுன். என்ன அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து எனக்கு எப்பவும் கால் வந்ததே இல்ல. இப்ப எதுக்காக என்ன வர சொல்லிருக்காங்க? ஜுன்னு மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இங்க பாரு லக்ஷ்மி, டென்ஷன் ஆகாத. ஜுன்னு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். படிப்புலையும் விளையாட்டுலையும் ஒழுக்கத்திலையும் எல்லாத்துலயும் பெஸ்ட் தான். அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அப்போ எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிருக்காங்க? என்ன விஷயம்னு சொல்லலையா? இல்ல, சொல்லல அர்ஜுன். அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாங்க. சரி வா, போய் என்னன்னு பாப்போம். ம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜுன்னுவோட மதருக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க.